பரிசுத்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது போன வீடியோவில் ஈரானுடைய போதனையை கேட்டோம். அந்த போதனையை கேட்டதுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்ன வரைக்கும் மீள முடியாமல் இருக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் கூட கமெண்ட் அடிச்சிருந்தீங்க, அதை என்னால் கேட்கவே முடியலை அப்படின்னு. அதை உங்களால் கேட்கவே முடியல, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை கடினப்படுத்திக்கிட்டு அந்த வீடியோவை நான் போட்டேன். இன்ன வரைக்கும் அதை நினைச்சாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த போதனையை தன்னுடைய நாட்டினுடைய சட்டமா, அது 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம், அது இறைவன் கொடுத்த ஒரு சித்தாந்தம், அது வழி நடத்துதல், அது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் உள்ளவங்க அதை 40-50 வருஷமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கேட்டால் இல்லையா, இது 7ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்தது, அதை முழுமையாக பின்பற்றுறது இந்த ஈரான் தான். ஈராக்கு பின்பற்றுச்சு, அது நாசமாக போச்சு. சிரியா பின்பற்றுச்சு, அது நாசமாக போச்சு. எவையெல்லாம் மற்ற நாடுகளில் பின்பற்றினானோ அது நாசமாக போச்சு. இப்போ கடைசியில் ஈரான் இப்போ நாசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மக்கள் அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா மனுஷனாக வாழலாம், இல்லை அப்படின்னா நாசமாக தான் போவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் புண்ணியவான்களும் எப்போதும் போல் ஒன்றும் அல்ல லக்னத்தில் போடுவாண்டா அப்படின்னு சவிச்சாங்க. ஏன்னு கேட்டால் இதை வெளியில் சொல்லிவிட்டான் அப்படின்னு. சரி, அப்படி இருக்கும் பொழுது புண்ணியவான்கள் தான் இப்படிப்பட்ட போதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, புண்ணியவாதிகள் இந்த உலகத்தில் அதிசயமான போதனைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப்பை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். புண்ணியவாதிகள் எப்போவுமே தமிழ்நாட்டிலையும் சரி, ஸ்ரீலங்காவிலையும் சரி, இது கேரளாவிலையும் கூட அவங்கெல்லாம் புண்ணிய போதனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்களாம். அது யூடியூப்லாம் இருக்குது. சரி, அதை நேரம் கிடைக்கும் போது நம்ம போடுவோம். ஆனால் இது பிரிட்டன் புண்ணியவாதி, இது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு புண்ணியவாதியாங்க. அவன் வந்தார வாழ வைக்கிறவன் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அனுப்பி டாக்டர் ஆக்கி விட்டானா. டாக்டர் ஆன பிறகு இந்த புண்ணியவாதி எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, மருந்தெல்லாம் கொடுத்துருக்கு. இது போதாதுன்னு 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை எடுத்து அவங்களுக்கெல்லாம் போதனையாக கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகளோட வராங்க. வியாதிகள் என்னையா அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை கடைசியில் அதை நினச்சி அந்த பெண்கள் வியாதிப்பட்டு போயிடுறாங்களாம். அதிகபட்சமாக பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், தன்னுடைய புருஷை இன்னொரு பெண்ணு, 4வது பெண்ணு, 5வது பெண்ணு இப்படிலாம் வச்சுக்கிறான், என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான், குழந்தை பிறந்ததோட சரி, அதுக்கப்புறம் எட்டி பார்க்கல அப்படின்னு அவங்க அழுதுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் பெண்ணு அப்படின்னா கணவன் மனைவின்னா அந்த மனைவிக்கு அனுதினமும் ஒரு அரவணைப்பு வேணும். அது புருஷன் தான் கொடுக்க முடியும். அவன் 4வது 5வது அவன் போய்கிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அப்புறம் யாரு கொடுப்பது அந்த அரவணைப்பு? இந்த புண்ணியவதியினுடைய போதனை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதிசயிச்சு போயிட்டாங்களாம். அப்புறம் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னக்கா நீங்கள் இப்படி 4 சோகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு போதனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சோசியல் மீடியாவில் யூடியூப்ல எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ என் புருஷனுக்கு நான் 4வது 7வது நினைக்கிறேன், நான் எப்படியும் என் புருஷன்கிட்ட தான் நான் அனுமதி கேட்கணும் அப்படின்னு இந்த அக்கா சொல்லியிருக்கு. அப்போ எப்படியாவது போய் அனுமதி கேட்டு உன்னுடைய போதனையை அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை இந்த உலகம் முழுவதும் சொல்லுக்கா, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, எல்லா பெண்களுக்கும் இந்த போதனை வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த புண்ணியவதி இந்த சோசியல் மீடியாவில் இந்த போதனையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததுமே ஆஹா, என்ன ஒரு அருமையான புன்னகை, இறைவன் கொடுத்த வரம் போல இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம், அதிசயப்பட்டோம். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லையா புன்னகதாயா இப்படி பேச்சை கேட்டா அப்படின்னா அப்புறம் தான் தெரியும் மண்டை ஃபுல்லாக ஒட்டகச்சாணி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னையா அதிசயமான போதனையை இந்த புண்ணியவதி கொடுக்குது அப்படின்னு நானும் பார்த்ததுமே கோபப்படக்கூடாது. கோவப்பட்டா எங்கள் மதத்து மேலே உனக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்குங்கிறது உன் பேச்சு காமிக்குதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், சிரிக்கணும். சிரித்தாலும் அவங்க சபிப்பாங்க, எப்படியும் சபிக்க தான் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சபிக்கட்டும். ஆனால் நம்ம சிரிப்போம், கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு நம்ம ஏன் பிபியும் சுகரையும் ஏற்றிக்கிறணும்? சரி, அதனால் முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அந்த போதனையினுடைய கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி அக்கா, நீ சொல்லுக்கா. என்ன இந்த அக்கா 2 விரலை காமிக்குது? அதாவது எல்லாருமே ஒரு விரலை தான் காமிப்பாங்க அங்கே. அதாவது 1400 வருஷமாக இப்படியே தான் காமிப்பாங்க. இந்த அபு உபைதான்னு சொல்ல பாலஸ்தீனத்தில் ஒருத்தர் இருந்தாப்புல இப்படியே காமிச்சுக்கிட்டு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. கடைசியில் அவனை குடும்பத்தோட சுகனவதிக்கு அனுப்பிட்டான் யூதன். எல்லாருமே அவங்க இப்படி தான் ஒத்தையாக தான் காமிப்பாங்க. ஏன்னு கேட்டால் இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக இப்படியே தான் காமிப்பாங்க. துவா செஞ்சால் கூட விரலை இப்படி நீட்டிக்கிட்டு தான் துவா செய்வாங்க, இறைவன் ஒருவன். ஏன் கக்கூஸ் போனால் கூட கல்லை வச்சு துடைப்பாங்க, ஒரு கல்லை வச்சு தான் துடைப்பாங்க, இல்லைன்னா 3 கல்லை வச்சு துடைப்பாங்க, 5 கல்லை வச்சு துடைப்பாங்களாம். இலையில சொல்லித்தான் ஆக வேண்டியது, வேறு என்ன செய்கிறது? இலையில் துடைச்சா கூட ரெண்டு இலையை உபயோகிக்க மாட்டாங்க. 1 இலை, 3 இலை, 5 இலை அப்படின்னு ஒத்தப்படையாக தான் அந்த இலையை வச்சு துடைப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் 2 இலையோ 2 கல்லையோ உபயோகிச்சாங்க அப்படின்னா, ஐயோ இறைவனுக்கே இணை வச்சிட்டியா, இது சிற்காச்சே, நீ நெருப்புக்கு அஞ்சு கொள்ளக்கூடாதா அப்படின்னு சகிப்பாங்களாம். என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லாமல் எல்லாருமே 1, 3 கல்லாக இருந்தால் 3 கல், இலையாக இருந்தால் 3 இலையை உபயோகிப்பாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது பொண்டாட்டி அப்படின்னு வந்துட்டா
2, 4, 6, 8, 10 ரெட்டப்படையாக அவங்க போகுமா. அது ஒத்தப்படையும் அதில் கிடையாதான், ரெட்டப்படையும் கிடையாதான். இது என்னையா லாஜிக்கு? கக்கூஸ் விஷயத்தில் கூட ஒத்தப்படையாக பார்க்குறவங்க, ஆனால் பொண்டாட்டி மட்டும் ஏன் ரெட்டப்படையாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த ஒரு பதிலையும் காணோம். ஆனால் இந்த புண்ணியவதி 2ஆக காமிக்குது, எப்பவும் இப்படி தான் காமிக்கணும். சரி, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க. Marriage is only between two people, husband and wife. Even if your husband has another wife, that's none of your business. Keep your nose in your business in your marriage. Focus on that. Because when your marriage is healthy, you're not going to care about anything else. Especially since you married a good man, it shouldn't affect your marriage if he has another wife. That's his business. A lot of women don't understand polygyny or bringing their husbands other wives because they put too much of their energy into another marriage that isn't theirs. Do you put your mind into your friend's marriage? Some ladies do that and they ruin those marriages. Don't let anyone ruin your marriage. يا الله شنو هي حركه يا الله دماغك وعمل جادي فايده يا الله يا الله دودكم جاهزه وننزل من القران ما والشفاء சரி, இப்போ முதல்ல இருந்து அப்படி என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க. Marriage is only between two people. அதான் நியாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டால் கடவுள் இந்த உலகத்திலே மனுஷனை படைக்கும் பொழுது மேரேஜ் அப்படிங்கிறத 2 பேர்த்துக்கு தான், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு தான் 2 பேருக்கு இடையில தான் நடக்கணும். அதான் மேரேஜ். அதை தான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறோம், புருஷனும் பொஞ்சாதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, Husband and wife. Even if your husband has another wife, that's none of your business. கிழிஞ்சது போ. அதாவது உன் புருஷன் வந்து இன்னொரு மனைவியை வச்சிருந்தா அது அவனுக்கும் அவளுக்கும் இடையில உள்ள பிரச்சனையா, அது ஓம் பிரச்சனை கிடையாது, நீ வந்து ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது இந்த அக்கா. நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. அக்கா இப்படி அநியாயமாக என் புரிச்சு 4ஆவது 5ஆவதா வச்சுக்கிட்டு இருக்காங்க்கா, என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க்கா அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. அப்போ ஏக்கா எல்லாருக்குமே ஒரு பொண்டாட்டி அப்படின்னா மனைவி அப்படின்னா அவளுக்கு கணவனுடைய அரவணைப்பு வேணாமா? என் கணவன் நான் கர்ப்பவதியாக இருந்த வரைக்கும் என் கூட இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, ஆனால் அவன் 2ஆவது 3ஆவது 4ஆவதுன்னு போய்கிட்டு இருக்கான். என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க்கா, எனக்கு ஒரு அரவணைப்பு வேணாமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போதான் இந்த அக்கா சொல்லியிருக்கு, இது வந்து ஓம் பிரச்சனை கிடையாது, ஓம் புருஷன் வேற ஒரு பெண்ணை அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னா அது அவனுடைய பிரச்சனை, அவளுடைய பிரச்சனை. அதுவும் இந்த அக்கா எப்படி சொல்லுது பாருங்க. அதான் உன் மூக்க வந்து ஓன் வேலை ஓன் மேரேஜில் நீ வச்சுக்க, உனக்கும் கணவனுக்கும் இடையில அதை நீ வச்சுக்க, மற்றவங்களுடைய மேரேஜில் வந்து நீ மூக்க நுழைக்காத அப்படிங்குது. அதாவது இவளுடைய புருஷன் வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறவானா, அது வந்து அவங்க வந்து கணவனும் மனைவியாம். இந்தம்மா இடையில போய் மூக்க நுழைக்க கூடாதான், அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களாம். நீ போய் ஏன் அவங்க இடையில மூக்க நுழைக்கிற மோந்து பாக்குற அப்படின்னு கேக்குது. அதிசயமா இருக்கு. சொல்லுங்க இன்னும். அதான் இதை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணு, உன் மேரேஜை ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில இருக்க, உன் புருஷன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அது அவங்களுடைய பிரச்சனை, அது அவங்க கணவன் மனைவி. அவங்க கணவன் மனைவியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இடையில போய் நீ ஏன் புருஷனை எப்படி கல்யாணம் பண்ணலாம், இல்லை புருஷன்கிட்ட போய் ஏன் என்னையை விட்டுட்டு நீ அவ கூட போகிற அப்படின்னு எப்படி கேட்கலாம்? அது அவங்களும் அந்த பெண்ணுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. உனக்கு உன் புருஷன் ஏதாவது வாங்கி கொடுக்குறானா, திங்கிறதுக்கு சோறு இருக்கா, பூரி இருக்கா, சட்னி இருக்கா, அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. வருஷம் உனக்கு ஒரு பர்தா வாங்கி கொடுப்பான், அதை போட்டுக்கிட்டு நீ கம்முன்னு இருக்கணும். அதை விட்டு அவர் வந்து வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 4ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 5ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது அவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை. நீ வந்து போய் மூக்க நுழைக்க கூடாது. ஓ மேரேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு சோறு கிடைக்குதா அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்குது இந்த அக்கா. சரிக்கா, உண்மையிலே உன் மண்டையில வந்து ஒட்டகச்சாணி தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த அக்கா மறைமுகமா என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையிலே உன்னுடைய மேரேஜ் நீ ஹெல்த்தியா ஆக்கிக்கணும் அப்படின்னா நீ மற்ற உன் புருஷன் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கிருவான், அதுல நீ வந்து கேர் பண்ணாத அப்படிங்குது. இதை நீ ஹெல்த்தியா பாதுகாத்துக்க. உன் புருஷன் இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டா அது அவங்க பிரச்சனையாச்சு. உன் பிரச்சனை என்ன? உனக்கு பர்தா வேணும், சோறு வேணும், அவ்வளோதான். அதாவது 2 எஜமான்களுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு புருஷன் 2 பெண்களோட சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்ததா, அதாவது மனுஷீக தன்மையோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பைபிளை எடுத்துக்கிறங்க. ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவி என்ன செஞ்சா, எனக்கு 85 வயசாயிடுச்சு, இனிமே எனக்கு வந்து என் கற்பம் செத்து போச்சு, இனிமே எனக்கு குழந்தை பிறக்காது, அதனால இந்த அடிமை உனக்கு கொஞ்சம் அழகா இருக்கா, இவளை வந்து நீ மனைவியை ஏற்றுக்க, மனைவியை ஏற்றுக்கிட்டு இவளோட சேர்ந்து குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை காரணம் காமிச்சு 2ஆவதா ஒருத்தைய மனைவியை கொடுத்தா. அதுக்கு அடுத்து இஸ்மவேல் அப்படிங்கிறவன் பிறந்தான்.
அன்னைக்கு பிறந்தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் பேரை சொல்லி இன்ன வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த புண்ணியவான்கள் ஒரு மதத்தையே உண்டாக்கி உலகத்தையே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவன் ஒரு மனைவிக்கு மேல வச்சிருந்தானோ அவன் குடும்ப வாழ்க்கையில தோத்து தான் போனாங்க. ஒருத்தனும் சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவன் 1000 மனைவி வச்சுக்கிட்டு இருந்த சாலமானாகட்டும், 7-8 மனைவி வச்சுக்கிட்டு இருந்த தாவீதாகட்டும், இல்ல எந்த தீர்க்கதரிசி ஆகட்டும், எந்த ராஜாவாகட்டும், அவங்க எல்லாமே குடும்ப விஷயத்தில் தோத்து போனவங்க, கொடூரமான சாபங்களை வாங்கி கொண்டவங்க. அதுதான் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்திக்கு ஆசைப்படுறவனுடைய நிலைமை. ஆனா இந்த அம்மா ஆரம்பிக்கும் போது கணவன் மனைவி அப்படின்னா 2 பேர் தான், மேரேஜ் அப்படின்னாலே 2 பேத்துக்கு இடையில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு புருஷனா அவனுக்கு முதல் மனைவியான், இவங்க 2 பேரும் கணவன் மனைவியான். அவனா இன்னொரு பொண்டாட்டியான், இவங்க 2 பேரும் கணவன் மனைவியான். அதுக்கப்புறம் இவன் 3ஆவதா ஒருத்தி எடுத்துக்கிடுவானா, அவங்க 2 பேரும் கணவன் மனைவியான். 2 பேர் தானா. இவங்க பார்க்கிற விதத்தை மாத்து. நீ ஏன் 2வது மனைவி 3வது மனைவி அப்படின்னு நீ பார்க்குற? உன் கனவே எத்தனை மனைவி வேணாலும் வச்சிருப்பான். உனக்கும் உன் கணவனுக்கும் இடையில அதை மட்டும் பாரு. அதில் மூக்கணும்ல, சோறு கொடுக்கல, பூரி கொடுக்கல, சட்னி கொடுக்கல, சப்பாத்தி கொடுக்கல, அதில் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு அவன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தையுடைய வாழ்க்கையில் நீ ஏன் போய் தலையிட்டு மூக்கள் உழைச்சி பிரச்சனையை பண்ணுற? உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்த அக்கா கேட்குது. ஏன்னு கேட்டால் முதல் மனைவி ஐயோ என் புருஷன் 2ஆவதா கல்யாணம் பண்ணுறானேன்னு போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த அக்கா ஆலோசனை சொல்லியிருக்கு, அதிசயமான ஆலோசனை. அது அவங்க குடும்ப பிரச்சனை, நீ போய் மூக்க நுழைக்க கூடாது. உனக்கு என்ன வேணுமோ கேளு, வாங்கிட்டு போய் உட்காந்து ஒரு மூலையில உட்காந்து துணி துவைச்சிக்கிட்டு சோறாக்கிட்டு அப்படியே இரு. என்ன ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்லுது. சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதாவது ஒருத்தனை நல்ல மனுஷனை, குட்மேன் நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க. அதாவது அவர் இன்னொரு ஒய்ஃபை வச்சுக்கிருவாராம். நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவர் நல்ல மனுஷனா, ஆனால் நல்ல மனுஷனாக இருந்தாலும் இன்னொரு மனைவியை வச்சுக்கிருவாராம். வச்சுக்கிட்டா இது ஓ மேரேஜை எப்படி இது இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இது எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாது. அதனால நல்ல நம்ம சமுதாயத்தில் நல்ல மனுஷர்கள் 1 3 5 2 4 6 8 அப்படின்னு கூட ரெட்டப்படையா வச்சுக்கிருவாங்க. அது ஓ விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாது. நீ அதுலலாம் போய் தலையிடாத, மூக்க நுழைக்காத, மோந்து பார்க்காத அப்படின்னு சொல்லுது இந்த அக்கா. சொல்லுக்கா. அது அவருடைய பிஸ்னஸ் தான். அதிசயம்தான். அதாவது அதனால தான் அதான் ஒரு புண்ணியவான் சொல்லியிருந்தாப்புல, இந்த கல்யாணத்தை இந்த நசராணிகளும் இந்த யூத கைக்கூலிகளும் அமெரிக்க அடிமைகளும் இதையெல்லாம் புனிதமாக்கி விட்டாங்க. கல்யாணங்கிறது அது ஒரு கான்ட்ராக்டுங்க. அது ஒரு புனிதம் கிடையாது. அது அப்படி இந்த அக்கா அதான் ஒரு பிஸ்னஸ். அது ஒரு பிஸ்னஸ். அது அவருடைய பிஸ்னஸ் தான். அவர் எத்தனை பொண்ணை வேணாலும் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறவாரா, அது அவருடைய பிஸ்னஸ் தான். நீ ஏன் போய் மூக்க நுழைக்கிற மோந்து பார்க்குற அப்படின்னு இந்த அக்கா கேட்குது. சரிக்கா. அதான் நிறைய பெண்கள் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிற, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த பெண்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களாம். அவங்க கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களா? இந்த போலிஜினின்னு சொல்லுது. அதாவது நிறைய பெண்களை ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களாம். அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்களா, நிறைய பிரச்சனைகளை மனைவிகளுடைய, ஐயோ என் புருஷன் இன்னொரு பொம்பளை கல்யாணம் பண்ணானே, அடியே நீ நல்லா இருப்பியா, நீ நாசமாக போவ அப்படின்னு சபிக்கிறாங்களாம், பிரச்சனை பண்ணுறாங்களாம். இவங்களுக்கும் இவனுடைய புருஷனுக்கும் அதுக்கு இடையில என்ன, அதை மோந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். இவங்க புருஷன் 3ஆவதா 4ஆவதா 5ஆவதா கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொம்பளைகளுடைய வாழ்க்கையில போய் உள்ள புகுந்து இவங்க மோந்து பார்க்குறாங்களாம். ஏண்டி என் வாழ்க்கையில குறுக்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அது எப்படி அவங்க குறுக்க வருவாங்க? அது அவங்க கணவனுக்கும் உள்ள பிரச்சனை, அது அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க இடையில நீ போய் மூக்க நுழைக்காத அப்படின்னு இந்த அக்கா சொல்லுது. அதிசயமான அக்கா தான். சொல்லுங்க அக்கா. into another marriage that isn't theirs. Do you put your mind on polygyny or bringing their husbands to other wives? அதான் இவங்க நிறைய பெண்கள் முதல் மனைவிகள் எப்போவுமே அவங்க ஏகப்பட்ட எனர்ஜியை அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம், வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இவங்களுடைய புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவங்களுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் உள்ள பிரச்சனையா. இது இவங்களுடைய பிரச்சனை கிடையாதான். ஆனால் வீணா சும்மா தேவையில்லாமல் போய் என் புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணுறானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம். தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், மெண்டல் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்களாம்.
மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இவங்கெல்லாம் போய் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் இவங்க வந்து ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் புருஷன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டானா அது அவங்களும் அவளுடைய புருஷனுக்கும் உள்ள பிரச்சனை, நீங்கள் இடையில போகக்கூடாது. அதுதான் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம். உங்களுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் போலிகாமி. மேரேஜ் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கு இடையில தான் நடக்கும், உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும். அப்புறம் உங்கள் புருஷனுக்கும் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டா அவங்க 2 பேர் தானா, இப்போ 3 பேரா கிடையாதான். அப்படி எத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 2 பேர் தானா. அதான் அந்த அக்கா கேட்குது, உன்னுடைய மைண்டை நீ வந்து உன்னுடைய சிநேகிதர்களுடைய மேரேஜில் நீ போய் சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்பியா அப்படின்னு கேட்குது. உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான், உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க, அதில் போய் ஐயோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு நீ சிந்திச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிப்பியா அப்படின்னு கேட்குது. Your mind into your friend's marriage. Some ladies do that and they நிறைய லேடிஸ்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால தான் மேரேஜ் எல்லாம் நாசமாக போய்கிட்டு இருக்கான். ruin those marriages. Don't let anyone ruin your marriage. அதனால இப்படி அடுத்தவனுடைய மேரேஜை நீ கெடுக்காத. உன் புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறானா அதை அவனுக்கும் அவளுக்கும் இடையில உள்ள பிரச்சனை, நீ போய் இடையில புகுந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு ஆலோசனை சொல்லுது. சரிக்கா. يا الله அதான் அந்த அக்காவை இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இந்த மண்டையில் இருக்கிற மாட்டு சாணி மூக்கு வழியாக வாய் வழியாக வெளியில் வரும். இல்லை அப்படின்னா இந்த அக்கா இப்படியே இருந்துட்டு இதையே இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தையே நம்பி அப்படியே செத்து போயிடும். அப்படி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்களேன். يا الله دماغك وعمليات فايدة يا الله يا الله دودكم لازم அடிச்சு மாட்டு சாணியை ஒட்டக சாணியை வாய் வழியாக எடுக்கிறாப்புல. وننزل من القرآن ما هو الشفاء. இப்படி எடுத்தால் தான் சரிப்படும். அடிக்கிற அடியில் மண்டையிலேருந்து வாய் வழியாக வெளியில் வரணும் அந்த ஒட்டக சாணி. வந்தால் அப்புறம் புத்தி வரும். அதை தான் ஏன்னு கேட்டால் இந்த விஷயத்த கண்மணி நாயகம் ரொம்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா 2 பெண்களுடைய சாட்சி வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஈக்குவலு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 2 பெண்களுடைய சாட்சி ஒரு ஆணுடைய சாட்சிக்கு ஈக்குவலாம். இது ஏயா அப்படின்னா, அதாவது ஒரு பொம்பளையை கற்பழிச்சிட்டாலோ இல்லை கொண்டுவிட்டாலோ ஆம்பளையாக இருந்தால் ஒருத்தன் சொன்னால் ஐயா அவளை கற்பழிச்சாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறலாமா கோர்ட்டில். அதே போல் அவன் அவளை கொன்னான் அவனை கொன்னான் அப்படின்னு சாட்சி சொன்னால் ஆம்பளை சொன்னால் ஏற்றுக்கிறலாமா. ஆனால் ஒரு பெண்ணு வந்து ஐயோ இவன் இந்த பொண்ணை கற்பழிச்சு விட்டாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறக்கூடாதான். ஏன்னு கேட்டால் 2 பெண்கள் வரணுமா. பிரச்சனை என்ன அப்படின்னா பெண்கள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து புத்தி, அவங்க முட்டாள்தனமானவங்க, அவங்க ஸ்டூப்பிட்டு, அவங்க புத்தி மழுங்கி போனவங்க. மைண்டில் பெண்களுடைய மைண்டு வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சது ஆம்பளையினுடைய மைண்டில் பாதி தான். அதனால சாட்சி அப்படின்னு வரும் பொழுது ஒரு பெண்ணுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமன் சென்ஸ்லையும் அவங்க வந்து ரொம்ப குறைவுபட்டவங்களாம். பெண்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக முட்டாள்தனமானவங்களாம். எப்படியெல்லாம் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் இந்த உலகத்தை ஒரு வழி பண்ணிருச்சு, குடும்பங்களை ஒரு வழி பண்ணிருச்சு, மனுஷனுடைய வாழ்க்கையை மனுஷத்தன்மையாக மனுஷிகமாக வாழ விடாமல் ஆபிரகாம காரணம் சொல்லி ஆபிரகாமுக்கு 2 மனைவி இல்லையா, தாவீதுக்கு 7 மனைவி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவெல்லாம் அப்படி ஒரு மனைவியை விட்டுட்டு வேறு மனைவியை தேடி போனானோ அவெல்லாம் வாழ்க்கையில் நாசமாக தான் போனான். இது வரைக்கும் 1க்கு மேற்பட்டோட மனைவிகளோட வாழ்ந்து மனுஷீகமாக வாழ்ந்ததா எவனுக்குமே சரித்திரம் கிடையாது. மண்டையில் ஒட்டக சாணி இருந்தால் தான் இதையெல்லாம் ஏற்றுக்கிண்டு வேற வழி இல்லாமல் அப்படி வாழ்வாங்க. மானமுள்ள பெண்கள்கிட்ட போய் கேளு, அவள் புருஷன் வேற ஒருத்தரையோட படுக்கிறத அவங்க ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு. மண்டையில் ஒட்டக சாணி இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க.